ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரமல் பாப்கார்ன் ரெசிபி. இது ரொம்பவே லாங் ப்ராசஸ்ங்க. ஆனால் நான் ரொம்பவே ஷார்ட்டாக ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. டைமும் உங்களுக்கு ஈஸியாக சேவ் ஆகும், ப்ராசஸும் கம்மியாகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். நான் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணலைங்க. கடாய் வெறுமனையாக வச்சுட்டு 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாப்கார்ன் சீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் வந்து வராது. அதுக்கப்புறம் 6 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் சொல்கிறேன், இந்த அளவுகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அளவுகளை கம்மியாக போட்டுட்டு அப்புறம் கமெண்ட்டில் எண்ணெய் கழுவி ஊற்றாதீங்க. இப்போ வந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு, இப்போது நாம் ஆட் பண்ண சுகர், ஆயில் எல்லாமே நல்லா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போது நான் 6 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த அளவுகள் தாங்க ரொம்பவே இதில் இம்பார்ட்டன்ட். அதனால் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 6 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை தூக்கி மேலே வைங்க. அது நல்லா கொதித்து வரும். இதில் நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் கிண்டி தாங்க விடணும். வந்து உடனே பொரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுலாம் போயிடாதீங்க. கண்டிப்பாக இது பொரியும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது நமக்கு பாப்கார்ன் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு முறை கிளறி விடுங்க. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப தெறிக்குது, ரொம்ப கையெல்லாம் சுடுது. அதனால் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு கலர் வராமல் ஒயிட் கலர்லேயே இருந்ததுன்னா ஒரு 1 மினிட் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த கலர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் அந்த ஒட்டி இருக்கிற பாப்கார்னை எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேரமல் பாப்கார்ன் ரெடிங்க. இது நார்மல் பாப்கார்னை விடவே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you.